360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும், கோச்சார ரீதியாக கிரகங்கள் எங்கே இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, நமக்கு என்ன செய்ய போகிறாங்க தான் பார்க்கணும். சிம்மராசினாலே நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல நட்சத்திரங்களில் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இதெல்லாமே இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா இருக்காதானே கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதற்காக நீங்கள் பெரிய லெவலில் போராட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் சேமித்த பணங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த மாதம் பிரயோஜனமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்கிட்ட இது வரைக்கும் சேமிப்பே இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் சேமிப்பதற்கான சூழ்நிலைகள் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் யாரையாவது நம்பியிருக்கீங்க அப்படின்னா அவர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுலேயுமே கொஞ்சம் போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் இவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கண்டிப்பாக வச்சுங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஏதாவது நான் சிறுதொழில் பண்ணுறேன் அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது சுயதொழில் பண்ணுறேன், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையின் நிமித்தமாக அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த ட்ராவலும் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு. அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காகவும் செலவு பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, இது வரைக்கும் அந்த சொத்து விற்கல டிலே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் விற்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய சொத்துக்களை யாராவது வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு அதெல்லாம் போகும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாற நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஆக இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். நல்ல முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குங்க. இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தீங்கன்னா சேல்ஸு, உற்பத்தி இருக்குது, சேல்ஸ் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் கொஞ்சம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹையர் ஸ்டடி நல்லாயிருக்கும், அண்டர் எஜுகேஷன் சுமார். இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. கிட்ஸ் அமைவில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுலேயும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஸோ இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், லாட்டரி டிக்கெட் வாங்குகிறேன், டிஜிட்டல் கரன்சி வாங்குகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும்
ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி இதெல்லாமே உங்களுக்கு கூடும். குறிப்பாக உங்களுடைய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனம் உடல் ஆரோக்கியத்தில். நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. கலைனாலே நீங்கள் டான்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், சிங்கிங்காக இருக்கலாம், அல்லது எனி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி சம்பாத்தியம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கூடும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், கோயிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாபில் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸ் ஆனாலும் இருக்கலாம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். நான் ஏதாவது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான நல்லதொரு முன்னேற்றத்துக்கான அறிகுறிகள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் நான் பெரிய லெவலில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வோமானால் கண்டிப்பாக கிடையாது. எதிரிகள் விஷயத்தில் மிக கவனம். எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடம்பில் சளித்தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க. உடம்பில் முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க. இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாகவே இருக்கும். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த் விஷயத்தில் கவனம். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. இதே தான் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயும் கணவன் மனைவி உறவு இந்த மாதம் சுமார். ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இருந்தால் கூட கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறது உங்களுக்கு எதிர்பாராத வருமானத்தையும் கொடுக்கும். அதே சமயத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் பின்னாடி நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கான கிரக நிலைகளாக தான் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக பண்ணலாம். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதே தான் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் பொருந்தும். ஆக நல்ல உறவுகள் பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். நட்பு வட்டாரத்துடையும் நல்லதொரு ரிலேஷன்ஷிப்பில் இருங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் முருகன் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் துர்க்கையுடைய தரிசனம் வழிபாடு ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு, குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.